ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் தட்டி விட்ருங்க. எம்ஜிஆரோட முதல் 35 பாகங்கள் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்கலி நான் பார்த்துட்டு வாங்க, அடுத்த பக்கத்துக்கு போகலாம். கொடுத்து வைத்தவள் படத்தில் குண்டுமணியுடன் ரயிலில் எம்ஜிஆர் சண்டையிடும் காட்சி ஒன்று இடம்பெற்றிருக்கும். இருவரும் அதில் குத்து சண்டை போடுபவர்கள். ஓரிடத்தில் எம்ஜிஆர் குத்த வரும்போது குண்டுமணி விலகிவிட வேண்டும். ஆனால் ஷார்ட் நேரத்தில் குண்டுமணி விலகாததால் எம்ஜிஆர் விட்ட குத்தில் குண்டுமணியின் நெற்றியில் இரத்த காயமே ஏற்பட்டுவிட்டது. இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு சண்டை காட்சிகளில் நடிக்கின்ற நடிகர்களில் பலரும் கையை காலை அசைப்பதோடு சரி, டைமிங் சென்ஸும் கிடையாது. படப்பிடிப்பிற்காக ஃபிலிமில் ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் வசதி உண்டு. ஸ்டண்ட் மாஸ்டர்களின் டெக்னீஷியன்களின் திறமையினால் நமது நடிகர்களின் வீரத்திலும் பலவீனங்களை மறைத்து கொண்டிருக்கிறோம். அன்று எம்ஜிஆர் சண்டையிடும் போது டைமிங் சென்ஸில் மிக கவனமாக இருந்தார். எதிராளிகள் தவறு செய்தால் எம்ஜிஆரே அடிபடவும் ஒருவர் எம்ஜிஆரிடம் அடிபடவும் காரணமாக அமைந்தது. படப்பிடிப்பு நேரத்தில் எம்ஜிஆரும் எதிராளிகளும் நிஜமான சண்டை உணர்வுடன் நடித்தார்கள் என்பதற்கு இப்ப சொன்ன சம்பவமே உதாரணம். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எம்ஜிஆரை கேலி செய்ய வேண்டும் என்பதற்காக அவரை அட்டை கத்தி வீரர் என்றார்கள். அட்டை கத்தியை வைத்துக்கொண்டு சண்டை போடுவது போல் பாவலா காட்டலாம், போஸ் கொடுக்கலாம். அதற்கு மேல் அதை வைத்து ஒன்றும் செய்ய இயலாது. எம்ஜிஆரின் வாள் வீச்சு வேகம் நான் சொல்லி புதிதாக யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியமில்லை. அரசியலங்குமரி படத்தில் 14 பேர்களுடன் எம்ஜிஆர் ஒருவரே வாழ்வீச்சு சண்டையிடும் காட்சி இடம்பெறுகிறது. அதை ஒரே ஷாட்டில் படமாக்கினார்கள். 2.5 நிமிடம் இடம்பெறும் அந்த ஷாட்டில் ஒருவர் 14 பேருடன் சண்டை போட்டு நடிப்பது என்பது சாதாரண விஷயமல்ல. அது போன்ற நேரங்களில் டைமிங் சென்ஸ், ஞாபக சக்தி, உடல் வலிமை அதிகமாக இருக்க வேண்டும். அது எம்ஜிஆர் ஒருவருக்கு மட்டுமே இருந்தது. மகாதேவி படத்தில் எம்ஜிஆருடன் PS வீரப்பா வாழ்வீச்சு சண்டையிடும் காட்சியில் வீரப்பாவுக்கு டூப்பாக நான் நடித்தேன். வீரப்பாவுக்கு பதில் எம்ஜிஆருடன் நான் மோதும் ஒரு ஷாட் 3 நிமிடம் படமாக்கப்பட்டது. அது 2வது டேக்கில் ஓகே ஆனது. முதல் டேக்கின் போது நான் வேகமாக வாளை சுழற்ற எம்ஜிஆரும் வேகம் காட்ட வேண்டியதாயிற்று. எனவே ஒளிப்பதிவாளர் GK ராமு இன்னொரு டேக் வேண்டும் என்று சொல்லி வேகத்தை குறைக்க சொல்லி சொன்னார். அதன்படியே செய்தோம். திருடாதே படத்தில் 20 பேருடன் குத்து சண்டை போடுவது போல் எம்ஜிஆர் நடித்தார். எம்ஜிஆருக்கு கத்தி மட்டும்தான் பிடிக்க தெரியும் என்று பேசியவர்களின் வாயை அடைப்பதற்காக எம்ஜிஆர் அப்படி நடித்தார். அதற்கு முன் எந்த ஒரு திரைப்படத்திலும் அதுபோன்ற ரோஷமான சண்டை காட்சிகள் இடம்பெற்றதில்லை. நல்லவன் வாழ்வான் என்ற படத்தில் எம்ஜிஆருடன் MR ராதா சண்டையிட்டு நடிக்க வேண்டியதாய் இருந்தது. MR ராதா சண்டை காட்சிகளின் பக்கமே சென்றதில்லை. அதனால் எம்ஜிஆருடன் எப்படி சண்டை செய்து நடிப்பது என்று தயங்கினார். MR ராதாவின் தயக்கத்தை அறிந்த எம்ஜிஆர் இயக்குனர் நீலகண்டனிடம் படப்பிடிப்பிற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து தயாராக இருங்கள், ராதா அண்ணனை நான் சரி செய்து விடுகிறேன் என்று சொன்னவர் தனது எண்ணத்தை MR ராதாவிடம் வெளிப்படுத்தி அவரையும் சம்மதிக்க வைத்து விட்டார். படப்பிடிப்பு நேரத்தில் இருவரும் இணைந்தார் போல் சண்டை செய்து நடிப்பது ஒரு ஷாட் கூட கிடையாது. எம்ஜிஆர் ராதாவை நேராக குத்தும் போது ராதாவின் ரியாக்ஷனையும், ராதா குத்தும் போது எம்ஜிஆரின் ரியாக்ஷனையும் மாறி மாறி படமாக்கி அதை ஒன்று சேர்த்து இருவரும் நிஜமாகவே சண்டை போடுவது போல் அமைத்து விட்டார் எம்ஜிஆர். அந்த காலத்துல 2 நடிகர்கள் நேருக்கு நேர் மோதிக்கொள்ளாமல் ஒரு சண்டை காட்சி படமாக்கப்பட்ட சாதனை எம்ஜிஆரையே சாரும். 1977 அதிமுக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்த நேரம். எம்ஜிஆர் முதல்வராக பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு முன் மீனவர் நண்பன் படத்தினுடைய கடைசி நாள் படப்பிடிப்பில் கலந்து கொண்டார். படப்பிடிப்பு வாகினியில் நடைபெற்ற போது பலரும் எம்ஜிஆரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தவாறு இருந்தார்கள். ஆனால் ஸ்டண்ட் கலைஞர்களோ, ஸ்டண்ட் மாஸ்டர் ஷியாம் சுந்தர் உள்ளிட்ட சிலர், நீங்கள் சினிமாவில் இல்லாவிட்டால் எங்கள் வாழ்க்கை இப்போது போல் வளமாக இருக்காது என்று தங்கள் மனக்குறையை வெளிப்படுத்தினர். அதையெல்லாம் கேட்ட எம்ஜிஆர் என்னிடமும் கருத்தை கேட்டார். என்ன செய்யலாம் என்று மற்றவர்களுக்கு இருந்த மனக்குறையும் எனக்கும் இருந்தது. ஆனால் அதை வெளிப்படுத்தாமல், நீங்கள் சினிமாவில் சாதிக்காதது எதுவும் இல்லை, அதுபோல் அரசியல் ஆட்சி பொறுப்பிலும் நீங்கள் நிறைய சாதனை புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். எம்ஜிஆருக்கு அது வியப்பாக இருந்தாலும் என்னை தட்டி கொடுத்து பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு போனார். அவரது அரசியல் உலக சாதனை என்னை போன்றவர்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது என்றார் MK தர்மலிங்கம். டெலிபோன் மணி 2 முறை ஒலித்தது. பாபு பேசுகிறேன் என்று ரிசீவரை கையில் எடுத்து பதில் குரல் கொடுத்தேன். நான் தான் எம்ஜிஆர் பேசுகிறேன், அடிமை பெண் படத்தில் நீங்கள் நடிக்க வேண்டும் என்றார். திரு எம்ஜிஆரை பற்றி நன்றாக புரிந்து வைத்திருப்பவர்களில் நானும் ஒருவன். எனவே இதை பற்றி நான் ஆச்சரியப்படவில்லை, அதிர்ச்சியும் அடையவில்லை. உங்கள் விருப்பம் எப்படியோ அப்படியே செய்கிறேன் என்றேன். எங்கள் பேச்சு முடிந்தது. படத்தில் நடிக்க எனக்கு எவ்வளவு பணம் வேண்டும் என்று கம்பெனியின் சார்பில் ஒரு முக்கியஸ்தர் அடுத்த போனில் என்னிடம் கேட்டார். என் சொந்த படமான மாடி வீட்டு ஏழை படத்திற்காக நான் கொடுத்த முன்பணம் அவரிடம் இருந்தது. அது வேறு, அது பிஸ்னஸ். ஆனால் இதற்கெல்லாம் இடையில் என் வீட்டில் என் மீது நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்ட போது அந்த நெருக்கடியான நேரத்தில் எனக்கு பணம் தந்து உதவியவர் திரு எம்ஜிஆர் தான். ஆக இந்த பணத்தை நான் எப்படியும் ஒரு நாள் அவருக்கு திருப்பி தந்தே ஆக வேண்டும். பணமாக கொடுத்தால் என்ன, அவர் படத்தில் நடித்து கழித்தால் என்ன, ரெண்டும் ஒன்றுதானே.
ஆனால் இதையெல்லாம் மனதில் நினைத்து கொண்டேனே தவிர அவரிடம் எதையும் சொல்லவில்லை. எவ்வளவு பணம் வேண்டும் என்றும் கேட்கவில்லை. எம்ஜிஆர் என்ன தர வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதை தர சொல்லுங்கள், நான் ஒன்றும் தொகையை குறிப்பிட்டு சொல்ல மாட்டேன் என்று சொல்லிவிட்டேன். மாதம் ஒரு பெருந்தொகையை எனக்கு அனுப்பிவிட்டு கடைசியில் கணக்கை பார்த்து கொள்ளலாம் என்று எம்ஜிஆரே ஒரு தீர்மானத்துக்கு வந்தார். அடிமை பெண் படத்தில் எனக்கு தரப்பட்டிருக்கும் வேஷம் என் மனதிற்கு பிடித்த பாத்திரம். நாடோடி மன்னன் படத்திற்கு பிறகு திரு எம்ஜிஆருடன் நான் சேர்ந்து நடிக்கும் படம் இதுதான். இந்த படத்திற்காக ஜெய்ப்பூரில் வெளிப்புற காட்சிகளில் கலந்து கொள்ள நாங்கள் கிளம்பினோம். சென்னை எங்கே, ஜெய்ப்பூர் எங்கே? ஆனால் அங்கேயும் தமிழ்நாட்டின் மனத்தை, அதாவது இட்லி சாம்பாரை கொண்டு வந்து விட்டார் எம்ஜிஆர். தினமும் விருந்து சாப்பாடுதான், வகை வகையான ஐட்டங்கள். அது மட்டுமா, பாலைவனத்தில் கூல்ட்ரிங்க்ஸ் வேறு. ஆமாம், உண்மைதான் சொல்றேன். ராஜஸ்தானில் இருக்கும் பாலைவனத்தில் ஒட்டக காட்சிகள் பலவும் என்னுடைய காட்சிகளும் படமாக்கப்பட்டன. இங்கே நாங்கள் படப்பிடிப்பிலிருந்து வந்தபோது எங்கள் குழுவிற்கு தண்ணீர் தாகம் தீர்த்து கொள்வதற்காக ஒரு கொக்கோகோலா வண்டியவே வந்து நிறுத்திவிட்டார் எம்ஜிஆர். ஒரு பெரிய ஹாலிவுட் பட கம்பெனி கூட இந்த அளவுக்கு வசதிகள் செய்து தருமா என்றுதான் அவரது ஒவ்வொரு செயலையும் கண்டு எனக்கு நானே கேட்டுக்கொள்வேன். தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரது நலனிலும் அக்கறை எடுத்துக்கொண்டிருந்தார் எம்ஜிஆர். எம்ஜிஆரோட சீரீஸ் இதோட முடிவடைகிறது. மைண்ட்லோ சேனல் டீம் சார்பாக எங்களுக்கு ஆதரவளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகள். வாழ்க தமிழகம், வாழ்க எம்ஜிஆர் புகழ். Thank you for watching. For more videos, please subscribe.